வணக்கம். நான் பாட்டி வைத்தியம் குணா பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சொரக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் வீக்கம் அடிக்கடி வரும். பொதுவாக அந்த வயசானவங்களுக்கு 40-45 வயசு, 50-60 வயசு மேலே அந்த இனிப்பு நீர் பிரச்சனை, மற்றது பார்த்திங்கனாக்கா அசிடிக் ப்ராப்ளம், அவங்களோட கிட்னிக் ப்ராப்ளமு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு பொதுவாக அந்த யூரின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த கால் வீக்கம், முட்டிக்கால் கீழே வீக்கம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கால் மறுத்து போகிறது, கிரேம் ஆகிறது, அப்புறம் கால் ராத்தெல்லாம் இழுக்குது, ராத்தெல்லாம் தூங்க முடியல, திடீர்னு தூக்கி போடுது, ஸோ அந்த மாதிரி ஏற்படுது. யூரின் ப்ராப்ளம், சரியான யூரின் நல்லா வரமாட்டுது, யூரின் வரும்போது எரிச்சலாக இருக்குது, யூரின் கடுக்குது, யூரின் வாடடிக்குது, யூரின் ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக வருது. இப்படிலாம் நிறைய பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் என்னென்னா சொரக்காய். இந்த சொரக்காய் வச்சு பாட்டி வைத்தியத்தோட மூலிகை ரசத்தை பயன்படுத்தி, இந்த ரசத்தோடைய மூலிகை 48 வகையான மூலிகைகள் போட்டிருக்கோம். ஸோ இந்த மூலிகை ரசம் எப்போதும் நம்ம தக்காளி ரசம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தக்காளி ரசம் வச்சு அந்த ரசத்தில் சொரக்காவை சேர்த்துக்கணும். ஸோ இதேமாதிரி தொடர்ந்து சரியாக 21 நாளைக்கு விடாமல் சாப்பிட்டாங்கன்னா காலில் இருக்கக்கூடிய வீக்கம் சுத்தமாக வத்திரும். ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த கிட்னிக் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி யூரிக் ஆசிட் ஹாயாக இருக்குது. நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஹாயாக இருக்கும், ப்ரோட்டீன் லீக் ஆகும். ஸோ இந்த சொரக்காய் சூப், இந்த சொரக்காவோடைய தன்மை உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பு தன்மை எல்லாத்தையும் வெளியாகக்கூடிய தன்மை இந்த மூலிகை ரசத்துக்கு உண்டு. ஸோ அதனால் அந்த மூலிகை ரசத்தை பயன்படுத்தி தென் அந்த சொரக்காவை நீங்கள் சேர்த்து தொடர்ந்து 21 நாளைக்கு நீங்கள் எந்த கறி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் டெய்லி அந்த சொரக்காவை சூப் மாதிரி வச்சு சாப்பிடணும். சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த யூரின் நல்லா வேகமாக போகிறதும், யூரின் நல்லா ஆகிறதும், அந்த கால் கிராம் ஆகிறது, மறுத்து போகிறது எல்லாம் நல்லா போகும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, வலிக்குது தைலம் பூசணும். தைலம் ஒரு டெம்பரரி உதவிக்கு தான். ஸோ இந்த மூலிகை ரசத்தை பயன்படுத்தி சொரக்காய் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த டிப்ஸ் பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்கா, நிறைய மருந்துக்கு தான் போய் நிறைய நம்ம செலவு பண்ணுறோம். மருந்துகளை செலவு பண்ணாமல் நம்ம உணவு முறைகளை, உணவே மருந்து அப்படின்ற அடிப்படையில் சில வகைகளை, காய்கறிகளை சில மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்துக்கும் ஒரு காய்கறி நான் சொல்லிட்டு வருவேன். நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு இந்த வியாதி பிரச்சனை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணணும்னா நம்ம தான் அக்கறை எடுக்கணும். நம்ம நோய்க்கு நம்ம அக்கறை எடுத்தால் தான் கண்டிப்பாக நல்லா போகும். நன்றி, வணக்கம்.